செப்பு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தபடி நாம் தரிசித்த இந்த எம்பெருமான் தூயோமாக இருந்து தூமலர் தூவி தொழுது ரங்கா ரங்கா என்று இந்த ஏகாதசி நன்னாளிலே வாயினால் பாடி அவனுடைய இந்த ஏகாதசி வைபவங்களை நாம் தொலைக்காட்சி மூலமாக அவனை தரிசித்த பக்தியின் மேன்மையை, அதோ அந்த ரத்னாங்கியை, பாண்டியன் கொண்டையை, அவனிடத்திலே அமைந்திருக்கக்கூடிய கிளிகளை, உயர்ந்த மாலைகளை நாம் மனத்தினால் தியானிக்க நமக்கு அரங்கனின் திருவருளால் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில். எந்த கோயில் என்று கேட்டால் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. விசேஷமம் பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவி யதி சமேத்யமசை பவித்ரே பக்தா சகஸ்ரவதனகா புருஷ ஸ்வயம் சேத் லிக்யேத ரங்கபதி பாதுகயோ பிரபாவகா. இந்த திவ்ய கஷேத்திரத்தில் பாதுகா சகஸ்ரம் என்று அரங்கனுடைய ஸ்ரீராமன் ஆராதித்த எம்பெருமானுடைய திவ்ய பாதுகைகளுடைய ஒரு பெருமையை பரதனை வாழ்த்தி பாகவதோத்தமர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஊர் அரங்கம். அதனாலன்றோ பரமபதவாசலில் நுழையும் சமயத்திலே திருவரங்கநாதனானவன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவனை சற்றே உயர தூக்கி பிடிக்க, என்னுடைய பக்தர்களை நான் பார்க்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்று அவதாரா இஸ் த டிசென்ட் ஆஃப் காட் டு அசெண்ட் தி மேன் அப் என்று ஆங்கிலத்திலே கூறுவோமே, அதுபோன்று மூலஸ்தானத்தில் இருந்து இறங்கி ஒவ்வொரு கட்டுக்களாக தாண்டி சந்தன மண்டபத்தையும் கிளிமண்டபத்தையும் தாண்டி அந்த அழகான துவஜஸ்தம்பத்தை ஒரு ஏகாதசி வலம் வந்து இப்போது அரங்கனானவன் பரமபத வாசலை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திவ்ய வைபவத்தை யார் தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கு ரங்கபதி பாதுகையோ பிரபாவகாக அவர்களுடைய பாவம் எல்லாம் நீங்கும். அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே என்று ஸ்ரீ திருமங்கையாழ்வாரின் மங்களாசாசனத்தை தியானம் செய்து தொடர்ந்து வர்ணனையை தொடருமாறு ஸ்ரீகவி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயா டிவியின் உலக நன்மையும் உலக மேன்மையும் உணர்த்திக் கொண்டிருக்கின்ற உணர்த்தப் போகின்ற அற்புதமான அருள் நேரம் இது. நினைப்பரிய நீள் அரங்கத்துள்ளான் தேவாதி தேவ நினைப்படுவான் என்கின்றார் ஸ்ரீ பூதத்தாழ்வார். நினைப்பிற்கு இனியவன், அந்த இனியவன் இதயத்தில் இருப்பவன். விண் மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடற்சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றெங்கும் மறைந்துரைவான். என் மீதி என்ற புறவண்டத்தாய் எனதாவி உன் மீதாடி உருகாட்டாகும் என்று உருகுகிறோம் அரங்கத்திலே. கிடந்தான் என்றாலும் திறம்பிற்று இனி அறிந்தேன் தென்னங்கரங்க தெந்தை என்று ஸ்ரீ பூதத்தாழ்வார் பாடி அருளினாலும் எந்தை பெறா அரங்கமா நகருளான் நின்னும் சற்றே நேரத்தில் இதோ சொர்க்கவாசல் திறப்பதற்கான ஓர் அற்புதமான அருள் நேரம் அமைந்து விட்டது. கிடந்தவன், நின்றவன், இருந்தவன் எனப்படுபவன் இப்போது ஒரு அற்புதமான நடை நடந்து அந்த சொர்க்கவாசலை திறந்து பக்த கோடிகளுக்கு தனது அற்புத தரிசனத்தை அருள இருக்கின்றார். சற்றே நேரம் நெருங்கிக் கொண்டிருக்க அனைத்து துறையினரும் ஆவலாக பகவானின் தரிசனத்தை பக்தர்களுக்கு தந்தருள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் திருக்கோயிலின் உள்ளே அனைவரும் ரங்கா ரங்கா என்று முழங்கிக் கொண்டிருக்க சொர்க்கவாசலின் மணிக்கதவம் இதோ உள்ளிருந்து பார்க்கின்ற பொழுது ஓர் அற்புத காட்சியாக அமைகின்றது. பகவான் நேராக வந்து நின்று சொர்க்க வாசலை பார்க்கின்றார். ஓர் அற்புதமான வாசல் ஓர் பக்தனுக்கு திறக்கப்படுமேயானால் அவன் வாழ்வில் பூசல் இருக்காது என்பது பெரியோர்களின் வாழ்க்கை. இதோ வாசல் திறந்து விட்டது. பக்த கோடிகள் அனைவரும் வெளியே வருகின்றனர். பக்தர்களுடைய சந்தோஷம்
அரங்கமா நகருளானே என்ற பக்தர்களின் குரல். அனைத்திற்கு மேலாக பகவான் அதோ வந்து கொண்டிருக்கிறார். பரமபாத வாசலிலே பகவானை தரிசிப்பது என்பது பல ஜென்மங்களுக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டிய ஒன்றாகும். அல்லது ஜனனி ஜன்ம சத்யானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூரிய புண்ணியானாம் என்பது போல் அனைத்து புனிதங்களையும் எந்த தந்தை தந்தை தந்தைக்கே என்றபடி எத்தனை மரபுகளை தாண்டி எத்தனை வழிமுறைகளாக ஒரு பக்தனுடைய மூதாதையர்கள் பகவானுக்கு கைங்கரியம் செய்தார்களோ அவர்களுக்கே இந்த பரம்பத வாசல் திறக்கின்ற அற்புதமான பவித்திரமான புனிதமான புண்ணியமான காட்சி அமைகின்றது. திறந்து விட்டது வாசல், இனி என்ன இருக்கிறது என்பதற்கேற்ப அனைத்தும் மறைந்து விட்டது, அதர்மம் குறைந்து விட்டது என்பதை விட அழிந்து விட்டது, தர்மம் நிலைத்து விட்டது, அதற்கே இந்த வாசல் திறந்து விட்டது என்று கூறுவோம். இங்கே அற்புதமாக ஒன்றை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தை பற்றி விரிவுரை ஆற்றச் சொன்னால் எத்தனை மணித்துளிகள் எத்தனை நாட்கள் என்பது தெரியாது. இருப்பினும் சொர்க்கவாசலுக்குரிய ஒரு ஸ்லோகத்தை ஓர் அற்புதமாக அமைக்க இருக்கின்றார் நமது அருமை சகோதரர் சாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள். அந்த அற்புதமான பாசுரத்தை அனுசந்தித்து அகத்திலே அகமகிழ்வோமா. கதாகம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே சயானம் போகியந்திரே சதகமனிஷ்யாமள ருச்சிம் உபாசீன க்ரோஷல் மதுமதன நாராயணகரே முராரே கோவிந்தேத்ய நிசமனுநிஷ்யாமி திவசானே கதாகம் காவேரி விமல சலிலே வீத கலுஷோ பவேயம் தத்தீரே ஸ்னமஜுஷி வசேயம் கனவனே கதாவா தத்புண்யே மகதி புலினே மங்கள குணம் வஜேயம் ரங்கேசம் கமலநயனம் சேஷசயனமோ. பரமபத வாசலிலே பகவான் உள்ளே நுழையக்கூடிய இந்த அற்புதமான திருக்காட்சியை பக்தர்களை பகவான் தான் பரமபத வாசல் தாண்டி வந்து நாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் அழகான கொடையுடன் பகவானை தூக்கி பிடிக்க இதோ நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அரங்கநகரப்பன் திருவரங்கன் நம்பெருமான் ரங்கா 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 என்று திருவரங்கநாதனை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் கூக்குரல் எழுப்ப கீதங்கள் பாடினர். கிண்ணறர் கருடர் கந்தர்வருவர் கங்குழுவர் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இந்த பரமபத வாசலை தரிசிப்பதற்காக அனைத்து தேவர்களும் இங்கே குழுமி இருக்க இதோ நொடிப்பொழுதிலே நுழைந்து பக்தர்களுக்கு பரமபத வாசலை தாண்டி தரிசனம் கொடுப்பதற்காக அரங்கன் திரும்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய வைபவத்தை தொடர்ந்து ஸ்ரீகரி அவர்கள் தனக்கே உரிய பாணியில் வர்ணிப்பார்கள். அரங்கமா நகருளானின் பரமபத வாசலின் அற்புதமான தரிசனத்தை அகத்தில் அமைத்து அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் பெற்று இடைவேளைக்கு பிறகு அரங்கமா நகர் என்பதை பற்றி சற்றே சிந்திப்போமா.